இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா HbA1c. சரி, இந்த HbA1c அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இன்ஃபேக்ட் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெஸ்ட்டு தான். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் எவ்ரிபடி சிம்ப்ளி நோஸ் தட் HbA1cங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு 3 months ஆவரேஜ் பிளட் சுகர் டெஸ்ட் அப்படிங்கிற வரையும் எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ரோக்ராம்னுடைய நோக்கம் ஐ வாண்ட் டு ரிவீல் மெனி ஹிடன் ஃபேக்ட்ஸ் அபவுட் HbA1c. டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம்னுடைய முடிவில் HbA1c பற்றி இவ்வளவு ஹிடன் ஃபேக்ட் இருக்காங்கிறத பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. இன்னொன்று நான் ரொம்ப என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த HbA1c இன்டர்பிரேஷன் பெட்டராக இருந்தால், if doctors are able to interpret HbA1c very precisely, they can bring down sugar control like anything. நீங்கள் HbA1c பற்றி நல்லா புரிஞ்சுக்கிற பட்சத்தில் நீங்கள் சுகர்னுடைய கண்ட்ரோலை வந்து பெஸ்ட்டாக பிலோ 7% கீழே கொண்டு வரலாம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் யூ மீன் பை HbA1c? ஸோ HbA1c அப்படிங்கிறது நத்திங் பட் கண்டென்சேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஓவர் ஹீமோக்ளோபின். அதாவது நம்ம பாடியில் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அந்த ஹீமோக்ளோபின்கிற மாலிகுல் மேலே போய் ஜஸ்ட் ஒட்டி கொள்கிறது. இதுதான் வந்து பேசிக்காக HbA1c அப்படிங்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் ஹேஸ் த அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டீன் அக்ராஸ் அவர் பாடி. நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ப்ரோட்டீன் மேலேயும் இந்த குளுக்கோஸ் நார்மலாகவே இயல்பாகவே அது நார்மலாக அட்டாச் ஆகும். ஜென்ரலாக இந்த அட்டாச் ஆகுது இல்லையா ப்ரோட்டீன் மேலே, இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைகேஷன் அப்படிங்கிற சொல்கிறோம். கிளைகேஷன் அல்லது கிளைகோசிலேஷன் அப்படிங்கிறோம். சரி, ஹீமோக்ளோபின் மேலே இருக்கிற ப்ரோட்டீன் மேலே தான், ஹீமோக்ளோபினில் இருக்கிற குளோபின்கிற ப்ரோட்டீன் மேலே தான் இந்த குளுக்கோஸ் அட்டாச் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. குளுக்கோஸ் வந்து நம்ம பாடியில் இருக்க செல் மெம்பரேனில் இருக்க எல்லா ப்ரோட்டீன் மேலேயும் இந்த குளுக்கோஸ் அட்டாச் ஆகுது. நேச்சுரலாக ஃபிசியாலஜிக்கலாக ஈவன் நம்மளுடைய நார்மல் சுகர் வேல்யூ 120-130 மில்லிகிராம் சுகரும் டெய்லியும் போய் அட்டாச் ஆகுது. எக்ஸஸ் சுகர் லெவல் 300-400 இருக்கும்போது எக்ஸஸ் சுகர் போய் அட்டாச் ஆகுது, அவ்வளோதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா HbA1cனுடைய நார்மல் வேல்யூ நம்ம வந்து பிலோ 5.7 கீழே நம்ம சொல்லும்போது 5.7% கீழே சொல்லும்போது ஸ்டில் அந்த 5.7% கீழே நம்மளுக்கு குளுக்கோஸ் லெவல் அட்டாச் ஆகிட்டு தான் இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஏ நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். பட் ரொம்ப அதிக அளவு இருக்கும்போது எக்ஸஸாக அந்த குளுக்கோஸ் போய் அந்த ப்ரோட்டீன் மேலே அட்டாச் ஆகுது, ஐ மீன் ஹீமோக்ளோபின் மேலே. ஸோ எவ்வளோ அதிகமாக அட்டாச் ஆகுதோ அந்தளவுக்கு யுவர் HbA1c பர்சன்டேஜ் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட். அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம HbA1c 5.7, 6.4, 7.5 அப்படியே போய் 8, 9, 10% சொல்லும்போது நீங்கள் புவர் கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இதுதான் கான்செப்ட் இந்த HbA1c. ஸோ இந்த HbA1c ஏன் நம்ம வந்து அந்த 3 months டியூரேஷன், லாஸ்ட் 3 monthsனுடைய வேல்யூவை தான் அசஸ் பண்ண முடியுது, ஈவன் ஏன் 6 monthsனுடைய வேல்யூவை HbA1c சொல்லாதா, இல்லை லாஸ்ட் 1 yearனுடைய வேல்யூவை சொல்லாதா அப்படின்னா, இந்த ஹீமோக்ளோபின் ப்ரெசன்ட் இந்த ஆர்பிசிஸ். இந்த ஆர்பிசினுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 120 days நேச்சுரலாக. அப்போ ரத்த சிவப்பணுக்களினுடைய வாழ்நாட்காலம் 90லேருந்து 120 நாள். அப்போ ஆர்பிசி வந்து இட்ஸ் நேச்சுரலி கெட்டிங் டைட் அரவுண்ட் 120 daysல என்ன ஆகுது, அந்த ஆர்பிசி டெத் ஆயிடுது, ஸ்க்ரீனில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுது. அப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபினும் நம்மளுக்கு 90லேருந்து 20 days தான் இருக்கும். ஸோ HbA1cன்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபினோட அட்டாச் ஆகிருக்கிற குளுக்கோஸும் அந்த 120 days தான் நம்ம பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் ஆர்பிசியில் உள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபினுடைய லைஃப் ஸ்பேன் 90 to 120 days. அதனால தான் இந்த 3 monthsனுடைய ஆவரேஜ் சுகர் நம்ம அதை சொல்கிறோம் பேசிக்காக. ஸோ பேசிக்காக ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ மெட்டலோப்ரோட்டீன். மெட்டலோப்ரோட்டீனா ஹீம் அப்படிங்கிற ஒரு அயனும் ப்ளஸ் ப்ரோட்டீனுங்கிற குளோபின், சரியா? இதுதான் ஹீமோக்ளோபின். இந்த குளோபினில் ஆல்ஃபா 2 செயின்ஸ், பீட்டா 2 செயின்ஸ்னு அந்த ப்ரோட்டீன் செயின்ஸ் எல்லாம் இருக்குது, அமினோ ஆசிட் செயின்ஸ். அந்த ஆல்ஃபா செயின்ஸ் பீட்டா செயின்ஸில் அந்த பீட்டா செயினில் மேலே தான் இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அட்டாச் ஆகிடுது. ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம வி வில் கம் டு த கிளினிக்கல் பிக்சர். இப்போ நார்மல் HbA1c வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எனி HbA1c வேல்யூ எனிதிங் லெஸ் தென் 5.7 கீழே இருந்ததுன்னா யூ ஆர் ஏ வெரி நார்மல் பர்சன். பிட்வீன் 5.7லேருந்து 6.4% இருந்தீங்கன்னா யூ ஆர் லேபிள் டு ஹேவ் ப்ரீ டயபிட்டிஸ். 6.4 anything value more than 6.4 then you are labeled to have
டயபெட்டிஸ். ஸோ இது வந்து நம்ம டயக்னோசிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஹெச்பிஎன்சியினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1970ஸ்லேயே இந்த ஹெச்பிஎன்சியினுடைய இம்பார்ட்டன்ஸை எவ்ரிபடி வாஸ் அவேர் தட். பட் நம்மளுக்கு பொறுத்தவரை ஏடிஏ வந்து சம்வேர் அரௌண்ட் இந்த டிசிசிடி ஸ்டடின்னு ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் தான் அந்த ஹெச்பிஎன்சியினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வாஸ் மச் ஹைலைட்டட். 93க்கு அப்புறம் இந்த ஹெச்பிஎன்சி வந்து ரெகுலராகவே லாஸ்ட் 3 months உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அஸ் பண்ணாங்க. 2010ல் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் ஹெச்பிஎன்சி இஸ் நாட் ஒன்லி யூஸ்ஃபுல் ஃபார் லாங் டேர்ம் கிளைசிமிக் கண்ட்ரோல், இட் கேன் பி யூஸ்ட் எஸ் எ ஒன் ஆஃப் த டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. அதான் நான் சொன்னேன், டயபெட்டிஸினுடைய டயக்னோசிஸ்க்கு மோர் தென் 6.4% மேலே ஒருத்தருக்கு இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறத நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பொதுவாகவே நீங்கள் டயபெட்டிஸை கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெஸ்ட். சரி, இப்போ இந்த ஹெச்பிஎன்சி எங்கே இந்த லெவலில் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வி கம் அக்ராஸ் நிறைய பார்த்தோம்னா ஜென்ரல் ப்ராக்டிஷனரில் வெறும் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியில் வச்சு மட்டும் ட்ரீட் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஒன்ஸ் பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கேப்லரி பிளட் குளுக்கோஸ் ஒரு சிபிஜி ஒன்று பண்ணுறாங்க. அது ஒரு ஆட் டைமில், ஐ மீன் ஒரு ஈவினிங் 5 o'clock கிளினிக்னால் 6 o'clock ஒரு சிபிஜியை பண்ணி உடனே அதை வச்சு மெடிசனை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ தட் மே பி வெரி ராங். ஸோ என்னுடைய சஜஷன் எப்பயுமே ஒரு பேஷண்ட்டுடைய மெடிசன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெதர் இட் இஸ் சஃபிஷியன்ட் ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் டு கோ ஃபார் ஒன் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பாண்டியல் அலாங் வித் HbA1c. சரி, வெறும் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, வெறும் ஹெச்பிஎன்சியை மட்டும் வச்சு நம்ம பண்ணுற டிஸ்அட்வான்டேஜை ஐ வாண்ட் டு கிவ் மெனி கிளினிக்கல் சினாரியோ த்ரூ விச் யூ கேன் ஈஸிலி அஸ்யூம். சரி, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. சரியா, ஃபாஸ்டிங் சுகர் லெவல் 124, போஸ்ட்பாண்டியல் சுகர் 146. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இஃப் யூ லுக் அட் ஒன்லி ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல், ஃபாஸ்டிங் 124, போஸ்ட்பாண்டியல் 144ன்னு வச்சுங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் வந்து சீம்ஸ் டு பி வெரி வெரி குட். நம்ம வி யூஸ் டு அப்ரிசியேட், இது என்ன பண்ணுவோம், இதை பார்த்தோன்னே உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லுவோம். பட் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அது லாஸ்ட் 2 to 3 daysனுடைய ஒரு குளுக்கோஸ் லெவலில் தான் இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு 2 months கழிச்சு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபாஸ்டிங் பிபி எடுக்கும் பொழுது 2 monthsனால் 60 days, அந்த 60 daysல லாஸ்ட் 2 daysனுடைய சுகர் லெவலில் தான் அது ரெஃப்ளெக்ட் பண்ணுது அந்த ஃபாஸ்டிங் பிபி. அந்த 2 daysனுடைய ஃபாஸ்டிங் பிபியை வச்சுட்டு மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் அந்த ரிமைனிங் அந்த 2 monthsனுடைய எல்லா டேஸ்க்கும் இந்த சுகர் தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. am I right? அப்போ என்ன பண்ணணும், நேச்சுரலாக பார்த்தோன்னா ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் they are supposed to maintain sugar level 140, 150. அப்போ என்ன பண்ணணும், they have to prove that every day உங்கள் சுகர் லெவல் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் எனக்கு ஃபாஸ்டிங் 120 இருந்தது, போஸ்ட்பாண்டியல் 140 இருந்தது, 150 இருந்தது, டெய்லியும் ப்ரூவ் பண்ணணும்னா they need to be subjected to daily lab testing which may not be quite possible. அப்போ என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 months ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஈவன் 3 months ஒன்ஸோ ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் பண்ணிவிட்டு அந்த 1 day வச்சு we assume that the rest of the daysம் இப்படி தான் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கன்க்ளூஷனுக்கு வரோம். தட் மே பி டோட்டலி ராங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுடைய ஃபாஸ்டிங் சுகர் 124 நான் சொன்ன மாதிரி, போஸ்ட்பாண்டியல் 144. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹெச்பிஎன்சி நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த ஹெச்பிஎன்சி பண்ணும்போது பேஷண்ட்டுடைய ஹெச்பிஎன்சி 9%ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹெச்பிஎன்சி 9%ன்னு என்ன அர்த்தம்னா லாஸ்ட் 3 months இந்த பேஷண்ட்டுடைய ஹெச்பிஎன்சி 9%னா 1% ஆஃப் பிளட் சுகர் வந்து ரஃப்லி இட் இஸ் ஈக்குவல் டு 25.5, 26, நீங்கள் 13 வச்சுங்க ஃபார் எஸ்டிமேஷன். 1% ஆஃப் ஹெச்பிஎன்சி இஸ் ஈக்குவல் டு 30 mg ஆஃப் சுகர்னா ஒரு பேஷண்ட் 9% ஹெச்பிஎன்சி இந்த பேஷண்ட் வச்சுருக்காங்க நம்மளுடைய பேஷண்ட். அப்போ 9% போது 9 × 30 என்ன ஆகுது, 270 mg. அப்போ ஹெச்பிஎன்சி என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட் 3 months எவ்ரிடே சுகர் லெவல் 270 mg இருக்கிறதாவும், ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டிங் 124ம் போஸ்ட்பாண்டியல் 144ம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருது. லாஸ்ட் 3 months ஹெச்பிஎன்சி டெல்ஸ் தட் ஹிஸ் சுகர் லெவல் இஸ் சம்வேர் அரவுண்ட் 270. ஆனால் இன்னைக்கு எடுக்கிற ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நார்மல். அப்போ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ், அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இந்த பேஷண்ட்டில் இப்படி இந்த மாதிரி கான்ட்ராடிக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சஸ்பெக்ட் ஃப்ரம் த லேப் எரர். ஃபஸ்ட்டில் எந்த ஒரு லேபையுமே நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க, இது ஒரு லேப் எரராக இருக்கும்னே நினச்சிக்கங்க.
சரி, என்னென்ன லேப் எரர் இருக்கலாம்? அதாவது இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நார்மலாக இருந்து மேபி எல்லா நாளுமே இந்த 144 இந்த பேஷண்ட்டுக்கு இருந்திருக்கலாம். மேபி இந்த ஹெச்பிஎன்சி வேல்யூ மேபி டெக்னிக்கலி ராங், தப்பாக வந்து கொடுத்துருக்கலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அல்லது உண்மையாலுமே இந்த ஹெச்பிஎன்சி நார்மலாக இருந்தது அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே பேஷண்ட்டுக்கு 270 மில்லிகிராம், மேபி இன்னைக்கு பண்ண ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் லேப் வைஸ் ஏதாவது எரர் இருந்திருக்கலாம், 270 வரது பதிலாக 124. ஸோ லேப் எரர் வந்து ஆல்வேஸ் யூ ஹேவ் டு மேக் சம் ஐ ஆன் லேப் எரர், அதில் தெர் இஸ் நோ டிஸ்பியூட் ஆன் தட். சரி, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, காமனான பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெஸ்ட் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா தே வில் ரிலீஜியஸ்லி ஃபாலோ டயபெட்டிக் டயட் அண்டு எக்ஸசைஸ் மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக போடுவாங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் கரெக்டாக மெடிசன் போட்டுட்டு தே வில் என்ஷூர் தட் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் வில் கம் ஆஸ் ஒரு நார்மல் சுகர் லெவலுக்கு வர்ற மாதிரி வருவாங்க. மீதி பார்த்தீங்கன்னா நிறைய டயபெட்டிக் டயட் இல்லாமல் குளறுபடி இருக்கும், மெடிசன் போட மாட்டாங்க. தட் வில் பி பெஸ்ட் ரிவீல்டு பை HbA1c. அப்போ ஃபாஸ்டிங் பிபி நார்மலாக இருந்து HbA1c மட்டும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாக இருந்தால் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் த பேஷண்ட். என்ன சொல்லணும், இல்லை உங்கள் 3 months வந்து ரொம்ப அதிகமாக காமிக்குது, ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் மட்டும் நார்மலாக இருக்குது, நீங்கள் ஏதாவது மெடிசன் விட்டீங்களா அல்லது டயபெட்டிக் டயட் எதுவும் சரியாக ஃபாலோ பண்ணலையானா பேஷண்ட் மே அட்மிட் தட் ஹி ஹஸ் டன் சம் எரர். அப்போ ஒருவேளை அந்த மாதிரி பேஷண்ட் மெடிசன்லாம் விட்டுட்டு நான் டயபெட்டிக் டயட்டில் இருந்து டெஸ்ட் எடுக்கும் போது மட்டும் நார்மலாக வருது அப்படின்னா இந்த பேஷண்ட் நீங்கள் HbA1c பண்ணலன்னா ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை தட் திஸ் பேஷண்ட் ஹஸ் டன் சம் ராங் திங்? அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு HbA1c கண்டிப்பாக தேவைப்படுது. சரியா? டிட் யூ கெட் மை பாயிண்ட்? அப்போ நீங்கள் HbA1c பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் யூ லுக் அட் ஒன்லி ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் இந்த பேஷண்ட்டுக்கு யூ வில் அப்ரிசியேட்னா யூ ஆர் நாட் அப்ரிசியேட்டிங் த நம்பர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, யூ ஆர் அப்ரிசியேட்டிங் த பேஷண்ட் ஆட்டிடியூட். அப்போ பேஷண்ட்டை என்ன நினைப்பான்னா ஒவ்வொரு தடவையும் 3 months ஒன்ஸும் ஃபஸ்ட்டு 2 months எல்லா மெடிசன்ஸு 2.5 months குளறுபடி பண்ணி நான் அடியரன்ஸ் டு த டயட் மெடிக்கேஷன்லாம் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ணுற 1 week மட்டும் தே மே ஃபாலோ திஸ் ஒன். அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். சரி, சப்போஸ் இன்னும் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பேஷண்ட்டே ஃபாஸ்டிங் 124 போஸ்ட்பாண்டியல் 144 HbA1c 9% வருது. அப்போ பேஷண்ட் சொல்கிறான், ஹி இம்மீடியட்லி டெனைஸ், டாக்டர் இந்த ஃபாஸ்டிங் பிபி என்ன நான் எடுத்தனோ இதே மாதிரி தான் டெய்லி என்னுடைய டயட்டு, லாஸ்ட் 3 monthஸாக நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், லாஸ்ட் 3 monthஸாக மெடிசன் போட்டு தான் இருக்கேன். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் அரைஸ் ஆகுது. என்ன கன்ஃபியூஷன்? வெதர் பேஷண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் ஓன் பேஷண்ட். சரி, இப்போ இஃப் ஐ ட்ரஸ்ட் மை பேஷண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபாஸ்டிங் பிபி நல்லா இருக்குது, எல்லா டைமுமே பேஷண்ட் வந்து அட்மினிஸ்டர்ட் ஹி ஹஸ் டன் எவ்ரி திங் ப்ரெசைஸ்லி பர்ஃபெக்ட்லி. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னா ஃபால்ஸ் இன்க்ரீஸ்ட் HbA1cன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நார்மலாகவே இருக்கும், இந்த பேஷண்ட்டுக்கும் லாஸ்ட் 3 monthஸாகவே சுகர் லெவல் மேபி 140 மில்லிகிராமாக தான் இருக்கும். சில பேசிக் கண்டிஷன்னால் ஒரு டிசீஸ்னால் அதர் தேன் டயபெட்டிக் மற்ற டிசீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த HbA1c லெவலை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம். தட் இஸ் கால்டு ஃபால்ஸ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ். அதாவது பேஷண்ட்டுக்கு 140 தான் இருக்குது, உண்மையிலே HbA1c 7% தான், ஆனால் சில டிசீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, சப்போஸ் இஃப் யூ திங்க் தட் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நார்மலாக இருக்குது, பேஷண்ட் சொல்கிறாரு நான் பண்ணுற சிபிஜி கூட எவ்ரி 10 days 15 days நான் வீட்டில் பார்க்குறேன் டாக்டர், 3 months இட் இஸ் ஆல்மோஸ்ட் 140 150 தான் காமிக்குது, ஆனால் உங்கள் HbA1c மட்டும் 9% காமிக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் திங்க் பண்ணணும். த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஃபால்ஸ் பாசிட்டிவ் என்னென்னா அனீமியா, எஸ்பெஷலி அயன் டிஃபிஷியன்சிமியா. ஒருத்தருக்கு யாருக்காவது ஹீமோக்ளோபின் 8% 8.5% இருந்ததுன்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே சுகர் லெவல் 140 இருந்தாலும் அந்த HbA1c லெவல் வந்து ப்ரொலாங் ஆகி காமிக்கும். என்னென்ன கண்டிஷன்னா அனீமியா, மேபி எய்தர் டியூ டு அயன் டிஃபிஷியன்சி அனீமியா ஆர் B12 டிஃபிஷியன்சி ஆர் இட் மேபி ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சி. அப்புறம் சம் மோர் 3 conditions ஐ வாண்ட் டு எனுமரேட். நம்ம AUBன்னு சொல்லுவோம்ல, அப்நார்மல் யூட்ரின் ப்ளீடிங் மாதிரி, AUBன்னு ஒரு கோடோடு வச்சுக்கங்க. ஆல்கஹாலிசம், U ஃபார் யுரீமியா, B ஃபார் ஹைப்பர் அதாவது பிலிருபின் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிலிருபினீமியா, ஈவன் ட்ரைக்ளிசரைட் லெவல் மோர் தென் 1750 மில்லிகிராம்லாம் இருந்ததுன்னா, பிலிருபின் லெவல்லாம் மோர் தென் 20 இருந்ததுன்னா டோன்ட் இன்டர்ப்டேட் HbA1c வெரி ஹேஸ்டில். இந்த மாதிரி கண்டிஷனில் ஃபால்ஸ் இன்க்ரீஸ் HbA1c இருக்கும். அதாவது பேஷண்ட் சுகர் லெவல் நார்மலாக இருக்கும் எவ்ரிடே, ஆனால் இதை அந்த மாதிரி காமிக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கிளினிக்கல் சினாரியோ. சரி, அடுத்த கிளினிக்கல் சினாரியோ பார்ப்போம். ஸோ
பேஷண்ட்டுடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சுகர் 124, போஸ்ட்பாண்டியல் சுகர் 144. நல்லா இருக்குது சுகர் லெவல், இதில் எந்த மாற்றமும் இல்லை பேஷண்ட்டுக்கு. ஆனால் HbA1c நம்ம பண்ணுறோம். HbA1c பண்ணும் பொழுது சுகர்னுடைய லெவல் 6.7% வருது. சரியா? ஸோ நவ் இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் நல்லா இருக்குது, வி ஆர் வெரி ஹாப்பி. இதே 144 தான் எவ்ரிடே மெயின்டைன் பண்ணுதான்னு HbA1c பார்க்குறோம். HbA1c பிலோ 7% வருது, 6.7%. பேஷண்ட்டு சொல்கிறாங்க எல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் டாக்டருங்கிறாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுடைய மெடிசன்ஸும் பேஷண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஐ மீன் டயட் அண்ட் எவ்ரிதிங் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த பேஷண்ட்டுக்கு மெடிசனை கூட்டவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை, அதே மெடிசன் கண்டினியூ பண்ணலாம். இது கிளினிக்கல் சினாரியோ 2. அண்ட் அனதர் கிளினிக்கல் சினாரியோ, ஸோ பேஷண்ட்டுடைய சுகர் லெவல் ஃபாஸ்டிங் 180, போஸ்ட்பாண்டியல் சுகர்னுடைய லெவல் 280. ஸோ டெஃபினட்டாக ஃபாஸ்டிங் 180, போஸ்ட்பாண்டியல் 280 போது டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம HbA1c பண்ணுறோம். எதுக்காக HbA1c பண்ணுறோம்? இந்த சேம் 280 mg தான் எவ்ரிடே இருக்கா அப்படிங்கிறது இந்த HbA1c வச்சு பார்க்கலாம். ஸோ நார்மலி வென் யுவர் சுகர் லெவல் அரவுண்ட் 280 போது we naturally expect HbA1c would be somewhere around 9% we are expecting. ஏன்னா 280 mg நான் சொன்ன மாதிரி ஒரு HbA1cங்கிறது 30 mg சுகருக்கு சமம். அப்போ 9% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ HbA1c வந்து 6.4ன்னு காமிக்குது. ஸோ வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். ஸோ ஃபாஸ்டிங் to 180, போஸ்ட்பாண்டியல் 280. ஸோ we are expecting HbA1c somewhere around 9%, but instead of being at 9%, now HbA1c comes as 6.7%. So how will you interpret it? So what are the possibilities? So ஒரு பாசிபிலிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் அதிகமாக இருக்குது. அது தட் சிம்பிளி ரெஃபரன்ஸ் 2 to 3 டேஸ்னுடைய சுகர் லெவல் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற நாள்லாம் 140 இருக்கும் பொழுது என்னென்னா அப்போ மற்ற நாள்லாம் மெடிசன்ஸ் பேஷண்ட் வந்து கரெக்டாக ரெகுலராக போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் ப்ராப்ளி தே மே ஹேவ் டிஸ்கண்டினியூடு தர் மெடிக்கேஷன் அல்லது தே மே பி ஆன் நான் டயபெட்டிக் டயட், ஏதோ ஒன்று நடந்து ஒரு வாரம் குளறுபடி இருக்குது. இதை நீங்கள் பேஷண்ட்டை ஹிஸ்ட்ரி கேட்கணும். என்ன கேட்குறோன்னா, இந்த 1 வீக் உங்கள் சுகர் நல்லா இருக்குது, ஆனால் ஆவரேஜ் சுகர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்க, இந்த 1 வீக்கில் ஏதாவது மெடிசன் விட்டிங்களா அப்படின்னா, சப்போஸ் இஃப் பேஷண்ட் ரிவீல்ஸ் அண்ட் ஆமாம் டாக்டர் பொண்ணுனுடைய வெட்டிங்லாம் இருந்தது, இந்த 1 வீக் என்னால் மெடிசன் போட முடியல, ஆனால் லாஸ்ட் ஒரு 2.5 months பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக நான் மெடிசன்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலி சிம்பிளி கோரிலேட்ஸ். இப்போ இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் சுகர் அதிகமானதுக்கு காரணம் இந்த 1 வீக் பேஷண்ட் டிஸ்கன்டினியூ பண்ணதுனால தான். சரி, இந்த மெடிசன் இவருக்கு போட்டிருக்க மெடிசன் நல்லா வேலை செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, when HbA1c states that somewhere around it is 6.7% போது லாஸ்ட் 3 monthsவே இந்த மெடிசன் நல்லா வேலை செஞ்சுருக்கு. தட்ஸ் வை HbA1c வந்து it has been brought down to 6.7%. இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிபியை பார்த்து 300 பார்த்தோன்னே எக்ஸிஸ்டிங் மெடிசனை இன்க்ரீஸ் பண்ணாமல் HbA1c 6.7% வந்தனால ஆல்ரெடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதே மெடிசனை அவரை கண்டினியூ பண்ண வச்சுட்டு we have to warn him that don't skip medication, especially before fasting postprandial, then it will confuse everybody அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த ஒரு 1 month கழிச்சு நீங்கள் ஃபாஸ்டிங் பிபி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வரப்போகுது. இந்த பேஷண்ட்டுக்கு சேம் மெடிசன் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, இப்போ சப்போஸ் பேஷண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஃபாஸ்டிங் 180, போஸ்ட்பாண்டியல் 280, HbA1c 6.4%. இப்போ பேஷண்ட்டே சொல்கிறாரு, நாம் கேட்குறோம் இந்த 1 வீக் அதிகமாக இருக்க, மற்ற நாள்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க, மற்ற நாள்லாம் நீங்கள் கரெக்டாக மெடிசன் போட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது பேஷண்ட்டு டு மச் அவர் சர்ப்ரைஸ், இல்லை டாக்டர் நான் ஒரு 3 monthsவே மெடிசனே போடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அனதர் கன்ஃபியூஷன் வருது. என்ன கன்ஃபியூஷன்? 3 monthsவே மெடிசன் போடலைன்னு பேஷண்ட்டே சொல்லும் பொழுது நான் டயபெட்டிக் டயட்டில் தான் இருந்தேன், டயபெட்டிக் டயட்டை நான் ஃபாலோவே பண்ணலங்கும் போது ஃபாஸ்டிங் பிபி அதிகமாக இருக்கிற மாதிரி HbA1c உங்களுக்கு என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். ஏன்னா பேஷண்ட் 3 monthsாக மெடிசனே போடலன்னு சொல்கிறாரு, அப்போ டெஃபினட்டாக அதிகமாக இருக்கணும். ஆனால் HbA1c எப்படி 6.7% அந்த பேஷண்ட்டுக்கு வருது? நேச்சுரலாக மெடிசன் எல்லாம் 3 மாதமாக போடலன்னா போஸ்ட்பாண்டியல் 280 இருக்கிற மாதிரி HbA1c 9% இருக்கணும். அப்போ வரலங்கும் போது இந்த மாதிரி பேஷண்ட்டில் இன்னொரு சினாரியோ நம்ம யோசிக்கலாம். ஃபால்ஸ் நெகட்டிவ் HbA1c லோயரிங் வேல்யூ. அதாவது சில பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கும், ஆனால் HbA1c லெவலும் அதிகமாக இருக்க வேண்டிய HbA1c லெவல் பிகாஸ் ஆஃப் சம் டிசீஸ்னால இட் வில் ரிமைன் அண்டர் நார்மல் வேல்யூ.
அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதிக ஹெச்பிஎன்சி இருக்கணும்னு பேஷண்ட்டும் சொல்லிட்டாரு ஃப்ராங்காக எல்லாமே ஃபேக்ட்ஸ் எல்லாம், ஆனால் ஹெச்பிஎன்சி குறைவாக இருக்குன்னா ப்ளீஸ் திங்க் ஆஃப் 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். என்னென்னா, ஒன்று பேஷண்ட்டுக்கு ஆர்பிசியினுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட் ஆகுது, அதாவது பேஷண்ட்டுடைய ஆர்பிசிஸ் வந்து 60 days 70 daysலேயே டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ ஆர்பிசி லைஃப் ஸ்பேன் எங்கெங்கெல்லாம் ஷார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் ஃபால்ஸாக ஹெச்பிஎன்சி லெவல் வந்து கம்மியாக காமிக்கும். என்ன காரணம்னா, நீங்கள் சுகர் லெவல் 400 இருந்தாலும் ஆர்பிசி 60 நாள் தானே வாழுது. அப்போ 60 நாளில் இந்த 400 சுகர் வந்து அட்டாச் ஆனாலும் அந்த முழுமையான அந்த 120 daysல அந்த 400 சுகர் அட்டாச் ஆன வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்காது, அந்த 50% வேல்யூ தான் வரும். டிட் யூ கெட் மை பாயிண்ட்? அப்போ என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, அப்போ நம்ம ஹீமோக்ளோபினோபதிஸ் திங்க் பண்ணலாம், எஸ்பெஷலி ஹீமோலைட்டிக் அனிமியா, G6PD டிஃபிஷியன்சி, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் டிஃபிஷியன்சி, ஹெரிடிட்டி ஸ்பீரோசைட்டோசிஸ். என்கிட்ட ஒரு ஃபேமிலி இருக்குது, தட் ஃபேமிலி வந்து ஹஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஹெரிடிட்டி ஸ்பீரோசைட்டோசிஸ். எமோங் தட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 2 of them are diabetic patient. Their sugar level when fasting postprandial shows abnormal value like 300 400 fasting postprandial காமிக்கும், ஆனால் their HbA1c value பார்த்தீங்கன்னா remains always 4.6 4.7%. அப்போ இது டியூ டு அந்த ஹீமோக்ளோபினோபதினால they have hereditary spherocytosis. ஸோ ஒன் ஆஃப் த காஸ் வந்து ஹீமோலைட்டிக் அனிமியா திங்க் பண்ணணும், எஸ்பெஷலி hereditary spherocytosis. தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா எனி பிளட் லாஸ், அக்யூட் கிரானிக் பிளட் லாஸ். ஏன்னா பிளட் லாஸ் ஆகும்போதே அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் 1 month பிஃபோர் ஒன் பேஷண்ட் வந்து பயங்கர டயர்டாக இருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு ஐ மீன் ஹி ஹஸ் பீன் brought to hospital. ஸோ ஐ எக்ஸாமின்ட் ஹிம், ஹி இஸ் ஸோ பேல். பார்த்தீங்கன்னா தென் ஐ இமிடியட்லி ஆர்டர் கம்ப்ளீட் ஹீமோகிராம் பிளட் கவுண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வாஸ் அரௌண்ட் 4.7 and he gave history of melena. So naturally there was upper GI bleed பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டுடைய சுகர் லெவல் சிபிஜி பார்த்தா 515. he is a 6 months old diabetic. 515. he didn't take any medication at all for 6 months. only diet controlல தான் இருந்தேன் அப்படின்னாரு. ஸோ ஹெச்பிஎன்சி எடுத்து பார்த்தா இட் இஸ் சர்ப்ரைசிங்லி ஜஸ்ட் 4.8 4.9. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் ஜிஐ ப்ளீட் பிளட் லாஸ்னால. ஸோ வாட் ஹேப்பன், ஃபால்ஸ் லோயரிங் ஹெச்பிஎன்சி. ஸோ அக்யூட் அண்ட் கிரானிக் பிளட் லாஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா hereditary spherocytosis and so on. சில டைம் there are some studies which states that chronic vitamin E consumption may falsely reduce HbA1c வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் தே ட்ரை டு எக்ஸ்பிளைன், விட்டமின் இ டெய்லியுமே எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது, லாங் டேர்ம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் குளுக்கோஸ் எவ்வளோ ஹையாக இருந்தாலும் த விட்டமின் இ அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவென்ட்ஸ் கிளைகோசிலேஷன், அதாவது குளுக்கோஸ் போய் அந்த ப்ரோட்டீன் மேலே அட்டாச் ஆகிறது, குளோபின் மேலே அட்டாச் ஆகிறது, இட் சிம்ப்ளி ப்ரிவென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபால்ஸ் லோவரிங் ஹெச்பிஎன்சி ஆல்சோ யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். சரியா, இது ஒரு சினாரியோ பார்த்துட்டோம். தென் அனதர் சினாரியோ, ஃபாஸ்டிங் சுகர் 190, போஸ்ட்பாண்டியல் சுகர் 290. ஓகே, ஸோ நேச்சுரலி சுகர் லெவல் அதிகமாக தான் இருக்குது. fasting 190, postprandial 290. So now what we are expecting, HbA1c around 9% வரணும். Now we order HbA1c. Now HbA1c comes, it comes as 9%. Okay, so இப்போ நம்ம பேஷண்ட்டை கேட்குறோம், என்ன கேட்குறோன்னா ரெண்டுமே பொருந்தது. அதாவது ஃபாஸ்டிங் சுகர் லெவலும் ஹையாக இருக்குது, போஸ்ட்பாண்டியல் சுகர் லெவலும் ஹையாக இருக்குது, ஹெச்பிஎன்சியும் ஹையாக இருக்குது, எல்லாமே பேரலாக இன்க்ரீஸ் ஆகுது. தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ். என்ன ரெண்டு பாசிபிலிட்டிஸ் பேஷண்ட் இருக்க முடியும்? ஒன்று, எய்தர் பேஷண்ட் அப்சல்யூட்லி ஸ்டேட்ஸ் தட், சார் நான் உங்கள் மெடிசனை தவறாமல் எடுத்துக்கிறேன், ஐ சிம்ப்ளி அட்ஹேர்ஸ் டு யுவர் டயட் ரெஜிமெண்ட் வாட் யூ ஹவ் ரெக்கமெண்டட், ஐ சிம்ப்ளி அட்ஹேர்ஸ் டு த ட்ரக் வாட் யூ ஹவ் ரெக்கமெண்டட். நான் கிளியர் கட்டாக உங்களுடைய ட்ரக்கு உங்களுடைய எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் என் சுகர் அதிகமாக இருக்குன்னா இந்த கிளினிக்கல் சினாரியோ யூ ஹவ் டு ரிமைண்ட் தட். ஏன்னா when patient says that நான் கரெக்டாக எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் HbA1c எல்லாமே அதிகமாக இருக்கும்போது, that simply indicates that your medicine dose is insufficient. Your medicine dose is insufficient. Suppose patient metformin இருக்காங்கன்னா probably you may patient may require additional sulfonylureaவோ அல்லது DP4 inhibitor-ஓ SGLT inhibitor additional medicine தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி பேஷண்ட் 2OHAல இருக்கிறாங்க, ஆனால் HbA1c ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டியல் அதிகமாக இருக்குன்னா இன்னொரு தேர்டோ ஃபோர்த்து
OHAO தேவைப்படுதுன்னு அர்த்தம். அல்லது பேஷண்ட் ஆல்ரெடி சேச்சுரேட்டட் வித் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்னா தட் இஸ் த டைம் வேர் யூ ஹேவ் டு இனிஷியேட் இன்சுலின் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அல்லது பேஷண்ட் ஆல்ரெடி இன்சுலின் ப்ரீமிக்ஸில் இருக்காங்க, காலையில் மிக்ஸ்டாடு ஒரு 30, நைட் ஒரு 20 யூனிட்ஸ் போடுறாங்க, ஆனாலும் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் த டைம் வேர் யூ ஹவ் டு ஸ்விட்ச் ஓவர் டு பேசல் போலஸ் ரெஜிமென். 3 டைம் ஷார்ட் ஆக்டிங், 1 டைம் பேசல். அதாவது என்னென்னா வாட் சிம்பிளி இண்டிகேட்ஸ் தட் when fasting and postprandial HbA1c everything is on the rise while patient clearly denies any non-diabetic diet, non-adherence to the drug. Please remember that it is a time where you have to intensify your diabetic treatment. You have to escalate the dose. நான் எதுக்கு இந்த பாயிண்ட் மட்டும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, I witnessed so many patients with so many doctors and the HbA1c 8, 8.5%, 9, 9.5% years together patient இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க டாக்டர்கிட்ட, சார் நான் வந்து லாஸ்ட் மந்த்து ஒரு நாள் மெடிசன் விட்டுட்டேன், லாஸ்ட் மந்த் வந்து 2 days நான் ஸ்வீட் சாப்பிட்டேன். அப்போ ப்ளீஸ் ரிமெம்பர் தட் லாஸ்ட் மந்தில் ஒரு 2 நாள் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்க, ஒரு 2 monthsல 60 daysல 2 days ஸ்வீட் சாப்பிட்றீங்க, மீதி 58 days he simply assures that he is following your treatment. அப்போ 2 நாளுடைய ஸ்வீட் எப்படி ஆவரேஜ் சுகரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டில் அதிகமாகுது, HbA1c அதிகமாகுதோ அப்போ பேஷண்ட் கிளியர்லி ஸ்டே தட் நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் சார் பண்ணேன், பெரிய லெவலில் பண்ணல, அல்லது அவர் அடித்து சொல்கிறாரு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா ப்ளீஸ் இன்டென்சிஃபை த ட்ரீட்மெண்ட். வித்தின் கப்புள் ஆஃப் மந்த்ஸில் யூ ட்ரை டு பிரிங் டவுன் HbA1c 7%. ஏன்னா யாரெல்லாம் HbA1c 8, 8.5%, 9% இயர்ஸ் டுகெதராக வைக்கிறாங்களோ ஐ கேன் கிளியர்லி சே தட் தே ஆர் ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் ஆர்கன் டேமேஜ். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். அதனால் இந்த பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ ஃபாஸ்டிங் பிபியும் அதிகமாக இருக்குது, HbA1c அதிகமாக இருக்குது, பேஷண்ட் டினை பண்ணுறாங்க அப்படின்னா ஐ திங்க் தட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வித் யூ. யூ ஹாவ் டு எஸ்கலேட் த டோஸ். அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. சரி, இது ஒரு கிளினிக்கல் சினாரியோ. இந்த கிளினிக்கல் சினாரியோ யூ கான்ட் ஃபர்கெட். சரி, அடுத்த கிளினிக்கல் சினாரியோ பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுடைய ஃபாஸ்டிங் வந்து 124, சரியா, போஸ்ட்பாண்டியலினுடைய சுகர் வந்து 220. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஃபாஸ்டிங் 120, போஸ்ட்பாண்டியல் 220 போது HbA1c நம்ம வந்து ஒரு 7.98% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உடனே ஒரு வி ஆர்டர் HbA1cல 6.7 வருது. அப்போ ஒன்லி போஸ்ட்பாண்டியல் அன்னைக்கு மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆஃப் த பேஷண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாவது குளறுபடி, ஆமாம் சார் இன்றைக்கி நான் கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் வந்து இட்லினுடைய குவான்டிட்டி எப்பயும் 5 சாப்பிடுவேன், இன்றைக்கி 7 சாப்பிட்டேன் அப்படின்னா, ஸோ பர்டிகுலர் டே மட்டும் பிகாஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அல்லது சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுனால பர்டிகுலர் டே போஸ்ட்பாண்டியல் ரைஸ் ஆகுது. ஆனால் HbA1c உங்களுக்கு லாஸ்ட் 3 months நார்மலாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டே வந்து சேஞ்ச் இந்த டயட்டை கட் பண்ணிவிட்டு பழைய மெடிசன்ஸே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த கிளினிக்கல் சினாரியோ. தென் அனதர் கிளினிக்கல் சினாரியோ என்னென்னா, ஃபாஸ்டிங் சுகர் 200, போஸ்ட்பாண்டியல் 300. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நேச்சுரலாக HbA1c 10% இருக்கணும். HbA1c நம்ம ஆர்டர் பண்ணுறோம் 10%ன்னு வருது. 2 பாசிபிலிட்டி தான். என்ன 2 பாசிபிலிட்டி? ஒன்று, இந்த பேஷண்ட் வந்து நான் எல்லாம் உங்கள் மெடிசனை டோஸ் எடுத்துக்கிறேன் டாக்டர், ஆனாலும் இதே இல்லை வேல்யூ வருதுன்னா யூ ஹவ் டு இன்டென்சிஃபை த ட்ரீட்மெண்ட். இன்னொன்று, லாஸ்ட் 3 monthஸாக நான் மெடிசனே எடுக்கலை அப்படிங்கும்போது நேச்சுரலாக ஃபாஸ்டிங்கும் 200, போஸ்ட்பாண்டியலும் ஃபாஸ்டிங் 200, போஸ்ட்பாண்டியலும் 300 வருது, HbA1c 10% வருது. லாஸ்ட் 3 monthஸாகவே எடுக்கலை அப்படின்னா இப்போ கன்ஃபியூஷன் என்னென்னா, நான் திருப்பி அந்த பழைய மெடிசனையே கண்டினியூ பண்ணணுமா இல்லை எப்படி புது மெடிசன் இனிஷியேட் பண்ணணும்னா, இந்த 3 monthsக்கு முன்னாடி ஒரு 6 monthsக்கு முன்னாடி HbA1c ஏதாவது பண்ணியிருப்பார் எக்ஸிஸ்டிங் மெடிசனோட. அப்போ அந்த HbA1cயை நீங்கள் பாருங்கள். அப்போ HbA1c 6.4% அப்படிலாம் இருந்ததுன்னா 6 monthsக்கு முன்னாடி அந்த மெடிசன்ஸையே நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம அவரை சாப்பிட சொல்லிட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து நார்மலாக வரும். ஐ திங்க் தட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா அந்த HbA1cல நல்லா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த HbA1c வந்து கேன் பி டன் இன் வேரியஸ் மெத்தட்ஸ். எப்படின்னா HbA1c வாட் தே ஆர் டூயிங், ஒன்று அந்த ஹீமோக்ளோபினை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம், தட்ஸ் ஒன் மெத்தட், எலக்ட்ரோபோரசிஸ் மெத்தட். இன்னொன்று HbA1c ஆன்டிஜனாக யூஸ் பண்ணுற இம்யூனோஷே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த HPLC மெத்தட் தான் ரொம்ப அக்யூரேட் ப்ரிசைஸ் மெத்தட், high pressure liquid chromatography method. So we prefer HPLC method over immunoassay or electrophoresis. அதனால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த HbA1c HPLC மெத்தடில் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த HPLC மெத்தடில்
பண்ணும்பொழுதே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் HbA1c மெத்தட் would be ஐடியல் மெத்தட். ப்ரெக்னென்சியில் HbA1c வந்து கோர்ஸ் would be வெரி அன்பிரடிக்டபிள். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் HbA1c லெவல் நார்மலாகவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், லேட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் ப்ரெக்னென்சியில் HbA1c வச்சு இன்டர்பிரேட் பண்ணாமல் நீங்கள் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் கிளைசிமிக் டயக்னோசிஸையோ அல்லது எதையோ அச்சீவ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஐ திங்க் தட் ஐ ஹவ் கவர்டு HbA1c எக்ஸ்டென்சிவ்லி. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்தளவு பொறுமை இருக்குன்னு தெரியல. If any doubt, I think that you can contact me very personally. I think that இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு. If you think that it is very useful, kindly share this concept to your colleagues. Thank you.